சென்னையை டிட்வா புயல் நெருங்கி வரும் நிலையில் மெரினா, பட்டினப்பாக்கம் கடற்கரைகளில் கடல் கொந்தளிப்புடன் சீற்றத்துடனும் காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். அங்கு சூழல் எப்படி உள்ளது? விவரங்கள். மோனிஷா, குறிப்பாக டிட்வா புயல் தற்பொழுது குறிப்பாக சென்னையில் இருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக இதனுடைய காற்றினுடைய வேகம் அப்படிங்கிறது நாம இந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. மெரினா, அதே போல பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட கடற்கரை பகுதியில் தற்போது இந்த காற்றினுடைய வேகம் சுமார் கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பா மெரினா கடற்கரை முழுவதுமே இந்த மிதமான மழை அப்படிங்கிறது பெய்து கொண்டே இருக்கிறது. இதன் காரணமா ஏராளமான பொதுமக்கள் விரைவாகவே தங்களுடைய இல்லங்களுக்கு செல்லக்கூடிய வகையில பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பேருந்து பயணிகளிடம் கேட்கலாம். ஏன்னா காற்றினுடைய வேகம் இருக்கு, படகுலாம் போகல. இருந்தாலும் பேசலாம். அக்கா, எப்படி இருக்கு காத்து? எப்படி இருக்குக்கா, சொல்லுங்க. ரொம்ப பயமா இருக்குது. காத்த பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்குது. இன்னைக்கு புயல் எச்சரிக்கை எல்லாம் பாத்தீங்களா? எல்லாமே இன்னைக்கு பாத்துட்டு தான் வரோம். அப்புறம் எங்களுக்கு இந்த வேலையை விட்டா வேற எதுவும் இல்லையப்பா, அதனால வந்தோம். ஓகே ஓகே. இப்ப நாளைக்கு வீட்டுல இருக்க சொல்லிருக்காங்க, ஏன்னா மழை பாதிப்பு அதிகம் இருக்கும்ட்டு. இருந்தா லீவ் கொடுத்தா நாங்க இருப்போம் வீட்டுல. இதுல எங்களால சமாளிக்கலாம் முடியாது, ஓவரா இருக்கு. இதுவே பார்க்கும்போது பயமா வேலை இருக்கு. ஓகே ஓகே. இப்ப இந்த பகுதியில் எப்படி இருக்கு? எவ்வளவு நேரம் மழை பெய்யுது? காலையில இருந்து பெஞ்சிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய சூழல் நம்ம நேரடியா பார்க்க முடியுது. மெரினா கடற்கரையை பொறுத்தளவிற்கு காற்றினுடைய வேகம் படிப்படியா அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஏன்னா ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த மழையினுடைய வேகம் அப்படிங்கிறது இன்று இரவிலிருந்து நாளை காலை வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சோ இப்போ சென்னையினுடைய சூழல் அப்படிங்கிறது உட்புற பகுதியில் இந்த மிதமான மழையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மோனிஷா, களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம்.